ஹை லோகேஷ், நம்ம மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்ன படத்தோட மூவி ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா தான். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதில் சுவாமிநாதன் சொல்லிட்டு அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏன்டா நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான் அதுக்கு ஒரு காரணமே சொல்லலாம். அந்த அண்ணன் தான் வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி வேற லெவலில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. மகாராஜா படம் வந்ததுக்கப்புறம் தெரியும் ஏன் இவ்வளவு நாள் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணி போயாச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம எப்போதும் சொல்லிடுவோம். படம் படம் ஆரம்பிச்சிச்சு அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. எங்கெங்கேயோ படம் போன மாதிரியே இருந்துச்சு. ஒரு ஸ்டூடியோ அது இதுன்னு கண்ணா பண்ணா போற மாதிரி இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷனு, அது இல்லாம அத்லெட்டிக், கவுன்சிலர் அங்க இங்கன்னு வேற லெவல்ல காமிச்சிட்டே இருந்தாலும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னடா இது கதை அப்படின்னு போற மாதிரி இருந்துச்சு. இன்ட்ரோலுக்கு முன்னாடி வந்து எல்லா படத்துலயுமே வந்து இப்ப வேற லெவல்ல சீன் வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துலயுமே வந்து பயங்கரமா ஒரு சீன் வச்சு இன்ட்ரோல் விட்டாங்க. உண்மையாவே சொல்லலாம் செகண்ட் ஹாஃப் வந்து படம் உண்மையா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவும் லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து கதை வந்து விறுவிறுன்னு போன மாதிரியே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ப்ளூ சட்டை அண்ணன் சொல்ற மாதிரி மொபைல் நோண்டிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்கே வந்த மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கவே இருக்காது guys. ஏன்னா உண்மையாவே படம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் அதுவும் இல்லாம போலீஸுக்குலாம் வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ஒரு மாதிரி காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து வேற லெவல்ல கெத்தா காமிச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போரா தான் முடிச்சு, செகண்ட் ஹாஃப் உண்மையாவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வீக்கெண்ட் நீங்க வந்து ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு போகலாம். அப்படி இல்ல ஓடிடில இதுல ரிலீஸ் ஆனாலுமே கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா அந்த லெவல்லாம் போர் அடிக்கிற படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது இல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான தட்டி விடுங்க guys. ஏன்னா நம்ம சேனல் வந்து ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் வரும். தேங்க்யூ.